அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானில் நிழல் உதக தாதாவின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அவர்கள்தான் ஈரானை ஆள்கிறார்கள். மசூத் பெசஸ்கியான் இன்டர்நெட் வசதி இல்லாமல் 87 நாட்களாக மக்கள் படும் அவதியை கருத்தில் கொண்டு ஈரான் மொபைல் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் ஒன்றை போட்டுள்ளார். உடனடியாக இன்டர்நெட் வசதியை ஜனவரி மாதத்தில் இருந்த மாதிரி ஈரானில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆணையை இட்டார். அதற்கு ஐஆர்ஜிசி அவரை பல கேள்விகளை கேட்டு துளைத்துள்ளது. இந்த ஆணையை போட உனக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது யார்? நீ என்ன பெரிய அப்பா டக்கர் சபாநாயகரா? ஆஃப்டரால் ஒரு சாதாரண பிரசிடென்ட் தானே. கோமினியா உன்னை நியமித்தார். பொதுமக்கள் தானே ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதுக்கெல்லாம் அவ்வளோ மதிப்பு கிடையாதப்பா. இங்கே ஆயிரக்கணக்கில் காசு வாங்கிக்கிட்டு உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே செல்லாது. ஈரானை என்ன தமிழ்நாடு என்று நினைத்தாயா? தமிழ்நாட்டில் வேண்டுமானா இது செல்லும். அண்டா குண்டா அதற்கு பொருந்தாத மூடி எல்லாம் கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருப்பாங்க. பட்டியில் அடைச்சி போட்டு 3 வேளையும் பிரியாணி குவார்டர் எம்ஜிஆர் படம் எல்லாம் போட்டு காட்டி ஓட்டை வாங்கியிருப்பாங்க. சூடம் ஏற்றி சத்தியம் வாங்கி 5000 ரூபா கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி அமோகமாக ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஈர வெங்காய தமிழ்நாட்டில் நடக்கும். இது கோமினி வெங்காய ஈரான். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஈர வெங்காய பெரியார் பாலிசி எல்லாம் ஈரானில் எடுபடாதய்யா. அது இங்கே செல்லாதப்பா. ஈரானின் பெரியார் கோமினி ஐயா சொன்னா தான் இங்கே எல்லாமே செல்லுபடியாகும். அப்படி இருக்கும்போது இன்டர்நெட்டை அவுத்து விடுன்னு ஆர்டர் போட்டுருக்கிறிய. இது என்ன எரும மாட்டை கண்ணுக்குட்டியா அவுத்து விடுறதுக்கு? காளமாடியா அவுத்து விட்டால் நல்லா மேய்ஞ்சிடும். அவனோட கொம்பு எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கியா, ஜாக்கிரதை. பொதுமக்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, எக்ஸ் வலைத்தளம், இன்ஸ்டாகிராம், த்ரெட்டு, யூடியூப்பு பார்க்காம ரொம்ப போர் அடித்து போய் இருக்காங்க. அதுக்காக இன்டர்நெட்டை திறந்து விட சொல்கிறீங்களா? முதல்ல இங்கே கரண்ட் இருக்கான்னு பாருயா. அதை பாரு முதல்ல. கரண்ட்டுக்கு இருந்தால் தானே இன்டர்நெட்டு வேலை செய்யும். அது கூட உனக்கு தெரியாமல் நீ எல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இன்டர்நெட்டை அவுத்து விடுன்னு சொல்கிறிய. கரண்ட் இல்லாமல் ராத்திரியில் நீங்கள் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களாம்? இங்கே சில ராயல் ஃபேமிலி இருக்காங்கப்பா. அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கரண்ட் கொடுக்குறோம், இன்டர்நெட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு பிரதி உபகாரமாக, அதற்கு பிரதிபலனாக அவங்க கிட்ட நாங்கள் கப்பம் வாங்கிக்கிறோம். மக்கள் என்ன நமக்கு காசாக கொடுக்க போகிறோம்? என்னத்தை பெருசாக கொடுத்து கழிச்சிட்டாங்க. இன்டர்நெட் வசதியை பண்ணி கொடுத்தா அதை வைத்து இணையதளத்தில் போய் ஈரானை பற்றியும் கோமினியை பற்றியும் வாயில் வந்ததை எழுதுகிறான். பெண் அடிமைத்தனம் இங்கே இருக்குதுன்னு எழுதுகிறான். நாம் என்ன பொம்பளைங்களை சங்கிலி போட்டு கெட்டி முன்ன மாதிரி கெட்டி வைத்தா இருக்கோம்? அரிசி மூட்டை மாதிரி கருப்பு துணியை போட்டு மூடித்தானே வச்சுருக்கோம். நாம் கொடுக்குற ஃப்ரீ இன்டர்நெட் வசதியை அனுபவிச்சுக்கிட்டு விபிஎன் சர்வரில் போய் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு நம்மளை பற்றி இருக்கிற உண்மைகளை எல்லாம் போட்டு உடைச்சி பக்கம் பக்கமாக எழுதி தள்ளுறாங்க. அதுக்காக இந்த இன்டர்நெட் வசதியை திறந்து விடணும்னு சொல்கிறீங்க? எதுக்குமே ஒரு எல்லை உண்டப்பா. அது உனக்கு தெரியுமா இல்லையா? எவ்வளவு நாள் தான் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? ஈரானியர்கள் பட்டினியால் வாடுவதை படம் பிடித்து போடுறான். உணவு பஞ்சம் இருக்கிறதா பட்டவர்த்தனமாக உண்மையை உடைச்சி சொல்கிறான். நாம் ₹1 1 லிட்டர் பெட்ரோல் விற்கிறதுனால காரை எடுத்துக்கிட்டு போய் ஊராக போய் நம்மளை பற்றி உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி கேவலமாக நாரடிக்கிறான். அவனுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இன்டர்நெட் வசதியை அவுத்து விடுன்னு சொல்கிறியே. அதோட நிறுத்தினா பரவாயில்ல. ஈரானை இப்போ யார் ஆள்றாங்கன்னு தெரியல. உண்மையை மறைக்கிறாங்க. அதை தெரிஞ்சவன் வெளியே சொன்னால் அவனை கொல்றாங்க. கொல்றதையும் மறைக்கிறாங்க அப்படின்னு எழுதுகிறான். நிழல் தாதா ஐஆர்ஜிசி தான் இப்போது ஈரானை ஆண்டு கொண்டு இருக்கிறது. பிரசிடெண்டை இங்கே எந்த நாயும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு உன்னை பற்றி இன்டர்நெட்டில் எழுதுறான்ப்பா. அவனுக்காக பரிந்து பேசிக்கிட்டு நீ இன்டர்நெட் அவுத்து விட சொல்கிறியா? அதாவது உனக்கு தெரியுமா, யாரு தலை யார் வாளுன்னு தெரியவில்லை என்று இருக்கிற ரகசியத்தை எல்லாம் மீடியாக்களுக்கு போட்டு கொடுக்குறான், போட்டு உடைக்கிறான். இந்த பன்னாடைகள் பாவாடைகள் பழைய கற்கால வாழ்க்கையை நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறான். இன்டர்நெட் வசதி வேண்டும் என்று பேராசைப்படுறான். அதற்காக டிவியில் வந்து போராடுறான். அதற்காக வீதியில் வந்து போராடுறான். இதுக்காக நாம் அவனுக்கு குடியுரிமை கொடுத்து வச்சுருக்கோம். நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறானே. வந்தே மாத்திரம் பாட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அது ஹிந்தி மொழி அப்படிங்கிறான். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? தேசிய கொடியை வணங்க மாட்டேன் அப்படிங்கிறான். தேசிய நீரோட்டத்தில் வந்து குளிக்க வரமாட்டேங்கிறான். தேசிய கொடியை துவைத்து
இடுப்பில் கட்ட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. நானும் எத்தனையோ நாட்டு மக்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி திராவிடத்தை காப்பி அடித்து ஈரானிய கொள்கையை தூக்கி வீசுகிற ஈரானிய மக்களை நான் பார்த்ததே இல்லை. உண்மையான யுத்தம் ஈரானுக்கு வெளியே இஸ்ரேல் கூடயோ அமெரிக்கா கூடயோ நடக்கவில்லை. இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே தான்ப்பா நடக்குது. நம்முடைய மக்களுடன் தான் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ வெளி உலகத்தில் என்ன நடக்குது என்பதை அறிய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். உலக அறிவு வேண்டுமாம் இவர்களுக்கு. அரசியல் அறிவு, உலக அரசியல் தெரியணுமாம். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இல்லையா? அவங்க என்ன இப்போ நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க? ஜெனரல் நாலேஜ் வளர்கிறதுக்கு? இல்லை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியை தான் எழுத போகிறாங்களா? எப்படியாவது இன்டர்நெட் வசதியை கொண்டு வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அதில் போடுற வீடியோக்களை பார்க்கணும், ரீல்ஸு பார்க்கணும், ரீல்ஸ் ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு தான் துடிக்கிறானுங்க. இவனுங்களை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? யாரை டபாய்க்க பார்க்குற? பிச்சு போடுவேன் பிச்சு. ஷார்ட்ஸ் பார்க்காம இவனுக்கு சோறு இறங்க மாட்டேங்குதான். சின்ன குழந்தைகள் சோறு சாப்பிட மாட்டேங்குதுன்னு குழந்தைகளுக்கு மேலே பழியை தூக்கி போடுறான் இந்த படவா ராஸ்கல். வீடியோ பார்க்காம அது இல்லாமல் வாழ முடியாதா? சும்மா தானே இருக்கீங்க, வாங்க ரோட்டுக்கு வந்து இறங்கி கோமனியை எதிர்த்து போராடலாம் என்று இவனுக்கு கிளம்பிட்டானுங்க. அதான் ரோடு எங்கும் மக்கள் வெள்ளம், ஊரெங்கும் ஒரே கூச்சல் குழப்பம். ராத்திரி தூக்கம் வராதவங்க கூட ரோட்டுக்கு வந்து கூட்டம் சேர்த்து அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போடுறான். வெளிநாட்டு ஆர்எஸ்பி மீடியாக்களும் ரகசியமாக ஈரானுக்குள்ளே வந்து நம்மளை படம் பிடிச்சிட்டு போய் பத்திரிகையில் டிவியில் போட்டு நாரடிக்கிறான் நம்மளை. ஈரானில் ஒரே குழப்பமாக இருக்குது, கூச்சல் குழப்பமாக இருக்குது. அரசு அடக்குமுறை அங்கு அரங்கேறுகிறது, காலு நடக்கிறது, கை மண்டையை சொரிகிறது, உள்நாட்டு போர் நடக்கிறது என்று இஷ்டத்துக்கும் எழுதி தள்ளுறான்ப்பா. அதனால் இஸ்ரேல் அமெரிக்கா கூட அவங்க தாக்குதலை தள்ளி போட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தியும் வேற போடுறான். போர் தொடர்ந்து நடந்தால் ஐஆர்ஜிசி இராணுவ அதிகாரிகள் ஆயுதங்களை வாங்கி குவித்து அடிக்க வேண்டிய கமிஷனை அடிப்பார்கள் என்று நம்மளை பற்றி அபாண்டமாக எழுதுகிறான்ப்பா. ஈரான் பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவரின் அதிக பிரசங்கித்தனம் நாளுக்கு நாள் இப்படி கூடிக்கிட்டே வருது. அணுசக்தியை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு தான் பயன்படுத்துவோம் என்று கோமனியை கொச்சப்படுத்தி இருக்கார் அவர். இதை சொல்ல அவருக்கு கொஞ்சமும் வெக்கமே இல்லையே. இதை சொல்லுவதற்காகவா மக்கள் அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள்? ஈரானை நம்பர் 1 மாநிலமாக மாற்றணும் என்பதற்காகத்தானே அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அதை செய்யாமல் அணுசக்தியிலும் போய் வாய வச்சு உளரப்படாது இல்லையா? மக்கள் ஒரு டிஜிட்டல் உலகத்துக்கு அடிமையாகி கிடப்பதற்கு இந்த பெசஸ்கியான் தான் காரணம். ஈரானில் இதையெல்லாம் பேசுவதற்கு, டிஜிட்டல் உலகத்தை வளர்ப்பதற்கு ஜனாதிபதிக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் என்ன மோடியா? அவரை ஏன் இவர் காப்பி அடிக்காரு? அரசியல் சட்டம் பாடத்தில் ஃபெயில் மார்க் வாங்கிக்கிட்டு சட்டம் தெரியாமல் சட்டையை போட்டுக்கிட்டு நாட்டுக்குள்ளே நடமாடுறாரு. ஜனாதிபதி என்றால் யார்? அதற்குள்ள ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டாமா? பதவிக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்க வேண்டாமா? ஜனாதிபதி என்றால் என்ன? ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தானே. நீட்டின இடத்துல கையெழுத்த போடணும், ஸ்டாம்பை குத்தணும், அதுதானே அவருடைய வேலை. ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் பார்க்குற வேலையைத்தானே, ஒரு கொரியர் வேலையைத்தானே அவர் பார்க்கணும். அதை விட்டு போட்டு ஓவராக ஜனநாயகத்தை பற்றி பேசலாமா? நாங்கள் நீட்டுறது செக் புக்காக இருந்தாலும் சரி கையெழுத்த போடணும். ஏன் எதுக்கு என்று RN ரவி மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. கேட்காம இருந்தால் அவருக்கும் ஒரு ஷேர் தருவோம், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. இந்த அரசியல் சட்டம் அவர் படிச்சிருக்காரா இல்லையா என்றே நமக்கு சில சமயம் சந்தேகம் வந்துடுது. ஆஃபீஸுக்கு வந்தோமா, கமிஷனை வாங்கினோமா, பாக்கெட்டில் போட்டோமா என்று போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு ஜனாதிபதிக்கு அழகு. நொங்கு எடுக்கிறேன் என்று நொங்க நோண்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் எப்போ நொங்கு சாப்பிட்றது, எப்போ வீட்டுக்கு போகிறது? அதனால் பெசஸ்கியான் தன்னுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு நடந்தால் அவருக்கு நல்லது. அப்போ தான் ஹார்மோஸ் நீரினை கேட்டில் போட்டு இருக்கிற பூட்டை உடைச்சி நாம் அதை திறக்க முடியும். அது இல்லாமல் இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, தனி மனித சுதந்திரம் என்று பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம நாட்டு ஆயிலை வெள்ளிக்கிழமை சந்தையில் கொண்டு போய் கூட விற்க முடியாது. இந்த அடிப்படை அறிவு கூட அவருக்கு தெரியவில்லையே. அப்புறம் 3 ட்ரில்லியன் எக்கானமியை எப்போ கொண்டு வர்றது? தமிழ்நாட்டு எக்கானமியை நாம் எப்போ பீட் பண்ணுறது? நமக்கு எப்போது தான் விடியும்? அதையாவது சொல்லு. கோவனியின் மகனை அதிபராக கொண்டு வருவது எப்போது? பெசஸ்கியான் ஏற்படுத்தி வரும் தடங்கல்களால் அது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. இப்படியே இருந்தா குஜராத் மன்னர் வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருவாருயா. அது நடக்காமல் இருக்கத்தான்
நாம் தகிடுதித்த வேலைகளை எல்லாம் திருமா கூட சேர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. பதவி ஆசைக்காகவா இதை செய்கிறோம்? எப்போது நமக்கு விடியும் என்ற ஆசை ஒரு மனுஷனுக்கு இருக்காதா? பின்ன கோமனியின் மகனை அதிபராக கொண்டு வருவது எப்போது? இதற்கு பெசஸ்கியான் தடங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா பேசாமல் நாம் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதுதான் நல்லது. குஜராத் மன்னர் நம்ம ஆட்சியை பிடித்து விடக்கூடாது. அதற்கு நாம் ஒருங்கிணைந்து வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. புரியுதா இல்லையா? அப்படி ஏதும் நடந்து விடக்கூடாது. அதற்காகத்தானே நாம் இப்படி நாய்வடாத பாடுபடுகிறோம், சப்பை கட்டு கட்டுகிறோம், நீண்ட விளக்கம் கொடுக்கிறோம். ஈரான் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.